Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெயேஷு பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஷாலும் சமாதானம். யோவான் சுவிசேஷத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை சொற்றொடர் 1 முதல் 11 வரை நாம் தியானிப்போம். இயேசு லாசர் உயிர்த்து எழுந்த பெதேனியாவுக்கு சென்றார். இயேசுவுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. லாசரும் பந்தியில் அமர்ந்திருந்தார். மார்த்தா உணவு பரிமாறினாள். மரியா இளமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தன் கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இதை பார்த்த இயேசுவின் சீடரான யூதாஸ் இஸ்கரியாத்து 300 தினாரியத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றான். அவன் ஏழை மீது உள்ள அக்கறையில் அவ்வாறு சொல்லவில்லை. மாறாக அவனிடம் பணப்பை இருந்தது. அந்த பணப்பையில் இருந்து அவன் பணத்தை எடுத்துக்கொள்வது வழக்கம். அப்போது இயேசு மரியாவை, தடுக்காதீர், என் அடக்கம் முன்னிட்டு அவள் இதை செய்யட்டும் என்றார். யூதர்கள் இயேசுவை கொல்ல திட்டமிட்டனர். உயிர்த்த லாசர் அங்கு இருந்ததால் அவர்கள் லாசரையும் கொல்ல திட்டமிட்டனர். பல யூதர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டனர். யூதர்களிடமிருந்து அவர்கள் விலகி சென்றனர். நாமும் இயேசுவின் பல அற்புதங்கள் அதிசயங்கள் கண்டும் காணாதிருக்கிறோம். அத்தருணத்திற்காக மன்னிப்பு கேட்போம். ஆமென். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.